வணக்க மக்களே, கருவேப்பிலையும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும். கருவேப்பிலையில நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை தூக்கி எரிஞ்சிடக்கூடாதுங்க மக்களே. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து விழுங்கி சாப்பிடணும். முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல கருவேப்பிலையை அப்படியேவும் சாப்பிடலாம். ஸோ இந்த கருவேப்பிலை உங்களுக்கு பல வியாதிகளை தீர்க்குதுங்க மக்களே. பல வியாதிகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு பல விதமான ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு. கருவேப்பிலை உடலுக்கு பசியை உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தி கொண்டு இருக்கு. பித்தத்தை தணித்து உடல் சூட்டை ஆற்றும். அதோடு கருவேப்பிலை கீரை உங்களுடைய மனதுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது. குமட்டல், சீதபேதியான உண்டாகி இருக்கக்கூடிய வயிற்று உளைச்சல், நாள்பட்ட காய்ச்சல் ஆகியவற்றை கருவேப்பிலை உங்களுக்கு குணப்படுத்தும் மக்களே. பித்த மிகுதியால் உண்டாகக்கூடிய பைத்தியத்தை கூட குணப்படுத்தக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இருக்கு. வாந்தி, நாக்கு ருசியற்று போற மாதிரி இருக்கிறது, வயிற்றோட்டம், சாப்பிட்டவுடன் மலங்களிக்கக்கூடிய உணர்வு, பசியற்ற நிலை, சளி ஆகியவற்றை கருவேப்பிலை உங்களுக்கு குணப்படுத்தும். கண்கள் ஒளி பெறவும், முடி நரைக்காமல் இருக்கவும், உங்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய மேனி எழுப்பெறவும் கருவேப்பிலை ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, இன்னும் ஏராளமான மருத்துவ பலன்கள் கருவேப்பிலை நீங்க சாப்பிட்றதால உங்களுக்கு கிடைக்குது. வாங்க அது என்னென்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு உதவும் கருவேப்பிலை மக்களே. நம் உடலினுடைய இன்சுலின் செயல்பாட்டில் கருவேப்பிலை தாக்கத்தை ஏற்படுத்தும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைப்பதன் மூலமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கருவேப்பிலை மேம்படுத்துகிறதுங்க மக்களே. கருவேப்பிலையில் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பு வகையான நார்சத்து சுகர் லெவலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட்ல அதோடைய அளவை பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுல குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்குது. எனவே குளிர்காலத்தில் நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் கருவேப்பிலை சிறந்த பலன் அளிக்கும். பொதுவாகவே கருவேப்பிலை நீரிழிவு நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா நிவாரணம் அளிக்கக்கூடியதாக இருக்கு. வயிறு கோளாறுகளுக்கு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க கருவேப்பிலையை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம் மக்களே. இப்போ நம்மளுடைய செரிமான அமைப்புகளுக்கு நன்மைகளை அளிக்கக்கூடிய கருவேப்பிலை வயிறு சார்ந்த கோளாறுகளை குணப்படுத்தவும் உதவிகரமாக இருக்கு. கருவேப்பிலை செரிமான நொதிகளினுடைய அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸை உற்பத்தியை பண்ணுது, அந்த உற்பத்தியை ஊக்குவிக்குது. இது தவிர வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் கோளாறுகளை உங்களுக்கு இயற்கை முறையில் குணமாக்குறதுக்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கு. எந்த விதமான மருந்துகளை நீங்க சாப்பிடணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது. கருவேப்பிலை உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா அந்த செரிமானம் சார்ந்த உங்களுக்கு அந்த வயிறு கோளாறுகளுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை தொடர்ந்து எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது கருவேப்பிலை மக்களே. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்க உதவக்கூடிய பண்புகளை கருவேப்பிலை கொண்டு இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருக்கக்கூடிய கருவேப்பிலை கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிடப்படக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைச்சிரும். ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படுத்தும். உடல் எடையை குறைக்க நீங்க நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். செரிமானத்தை சிறப்பாக வைப்பதன் மூலமும் நம் உடலானது கொழுப்பை உறிஞ்சக்கூடிய விதத்தை மாற்றுவதன் மூலமும் எடை இழப்புக்கு கருவேப்பிலை ரொம்பவே உதவிகரமாக இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ கருவேப்பிலை நீங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அப்படியே பச்சையாக மென்று சாப்பிட்டாலும் கருவேப்பிலை சார்ந்த உணவுகளை உங்களுடைய நீங்க அடிக்கடி உணவுகளை நீங்க சேர்த்துக்கிட்டு இருந்தாலும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் கருவேப்பிலை உதவிகரமாக. நரைமுடி இருக்கா, நரைமுடியை தடுக்க நீங்க கருவேப்பிலையை எடுத்துக்கலாம் மக்களே. கருவேப்பிலையை நீங்க தொடர்ச்சியாக உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டு வருவது அல்லது அடிக்கடி நீங்க அப்படியே அந்த கருவேப்பிலை வாயில போட்டு மென்னு வருவது இந்த ஹேர் ஏஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிக்கு பார்த்தீங்கன்னா வயதாகக்கூடிய அந்த செயல்முறையை தாமதப்படுத்துவதோடு பொடுகு மற்றும் அந்த சேதமடைந்திருக்கக்கூடிய முடியை குணப்படுத்த உதவுகிறது. முடி உதறுதல் மற்றும் பலவீனமான கூந்தல் பிரச்சனைகள், நரை போன்ற பிரச்சனைகளை உங்கள் கருவேப்பிலை உங்களுக்கு சரி செய்கிறதுங்க மக்களே. உங்களுக்கு மார்னிங் சிக்னஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கருவேப்பிலை உங்களுக்கு இதை குணப்படுத்திடும். கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கெல்லாம் வாந்தி, குமட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான மசக்கையான உணர்வு இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த தலை சுத்துறது, வாந்தி வர்றது, குமட்டல் பொதுவாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மார்னிங் சிக்னஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வாக கருவேப்பிலையை நீங்கள் பயன்படுத்தலாம் மக்களே. குறைக்க நீங்க கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளில் தொடர்ந்து எடுத்துக்கலாம் மக்களே. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த தொப்பை விழுவது அப்படின்றது. தொப்பையை வைத்துக்கொண்டு இப்போ நம்மளால பார்த்தீங்கன்னா வெளியே நடமாட முடியாது. அதுக்கு நம்ம தயங்குவோம், நமக்கு கவலையும் இருக்கும். ஸோ இனிமேல் நீங்க கவலைப்பட தேவையில்லை. தினமும் காலையில் வெறும் வயிற்றுல 15 கருவேப்பிலை நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள்லாம் வெளியேறி அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு அனீமியா இருக்கா, ரத்த சோகை ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ரத்த சோகை ப்ராப்ளத்தை குணப்படுத்திக்கவும் இனிமேலும் உங்களுக்கு
உங்களுக்கு ரத்த சோகை ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ரத்த சோகை உள்ளவர்கள் காலை தினமும் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுல இந்த கருவேப்பிலையை 2 பேரிச்சம்பழத்தோட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை, ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய அந்த புரதம், சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து ரத்த சோகை பிரச்சனை உங்களுக்கு சரி செய்து அந்த பிரச்சனை வராமலும் தடுக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் கருவேப்பிலையை பேரிச்சம்பழத்தோட சேர்த்து சாப்பிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதயத்தை பாதுகாக்க நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் மக்களே. கருவேப்பிலை உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைத்து நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் வராமல் பாதுகாக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சளி தொல்லைக்கு உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் மக்களே. சளி தொல்லை இருக்கிறவங்க கருவேப்பிலையை காய வச்சு பொடி செஞ்சு தினமும் காலை மற்றும் மாலை அப்படின்ற 2 வேளைகளில் 1 ஸ்பூன் கருவேப்பிலை பொடியோட 1 ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சளி தொல்லையிலிருந்து முழுவதுமாக நீங்கள் தீர்வு பெறலாம். முடி நன்றாக வளர்வதற்கு நீங்கள் கருவேப்பிலையை எடுத்துக்கலாம் மக்களே. முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் தினமும் 15 கருவேப்பிலையை காலை வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி உதிர்வு பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். அடர்த்தியாக முடி வளர்வதை உங்களால் உணர முடியும். நரைத்த முடி உங்களுக்கு கருமையாக வளரும். கருவேப்பிலையுடைய பயன்களில் இன்னும் பார்த்தீங்கன்னா கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கு. கருவேப்பிலையை தினமும் நீங்க காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கல்லீரலில் தங்கி இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலை நீங்க உங்களால் பாதுகாக்க முடியும். மேலும் கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி சத்துக்கள் கல்லீரலை பாதுகாக்க ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. ஸோ அந்த வகையில் இனிமேலும் நீங்க கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளில் நீங்க தூக்கி எறிஞ்சிடாம கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளோட சேர்த்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.